சார் 55S பஸ்ஸில் ஏறினாக்க நம்ம டேரெக்டாக வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்க நம்ம சைட்டுக்கே வந்துடலாம். சைட்டுக்கே வந்துடலாம் சார். வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மினிமம் பட்ஜெட் ஒரு 25 lakhsலேருந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம். ஒரு 6 lakhs கையில் இருந்தால் போதும். மிச்சம் பேங்க் லோனில் அவைல் பண்ணிவிட்டு ஒரு வீடு நம்ம கட்டி கொடுக்கலாம். செப்டம்பர் மந்த்துக்குள்ளே புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சார் இந்த ஒரு நல்ல ஒரு ஆஃபர் சார். ஒரு கிரவுண்டு எடுக்கிறவங்களுக்கு சார், ஒரு கிரவுண்டு எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சார், அதை நான் சொல்கிறது ஆஃபராக வந்து ஒரு 15 கிராம் கோல்டு கொடுக்கலாம் சார். வணக்கம் நேயர்களே, சென்னையில பெரிய டவுன்ஷிப்ல கம்மி பட்ஜெட்ல வீட்டு மனை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிற அக்கார்ட் ஹவுசிங் நிறுவனத்தோட ஏரோ சிட்டி டவுன்ஷிப் ஒரு இடத்துல புகழ்பெற்ற பல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல சென்னையோட 3வது டைட்டில் பார்க்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துல லொகேட் ஆகியிருக்கு. இந்த ஏரோ சிட்டி பற்றி அக்கார்ட் ஹவுசிங் நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு பிரஜேஷ் அவர்களிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை இனி பார்க்கலாம். சார், நம்ம ஏரோ சிட்டி வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்களா? கண்டிப்பாங்க சார். இது ஏரோ சிட்டின்றது வந்து சார், இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் சார். சரி, நார்மல் லேஅவுட்டில் ஒரு 56 ஏக்கரில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம். சரி சரி சரி. இன்றைக்கி ஒரகடம் தான் சார் இன்றைக்கி ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொக்காலிட்டி. சரி சரி. ஆமாம் சார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 MNC கம்பெனிஸ் கிட்டே இருக்குது. சரி சரி சரி. ஸோ இது இல்லாமல் சென்னையோட 3rd டைடல் பார்க், இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்கு, ஐடி பார்க்கு, ஐஃபோன் டவுன்ஷிப்பு, சரி ஃபாக்ஸ்கான் டவுன்ஷிப்பு, இது எல்லாமே ஒரு டைடல் ஏதாவது ஆக்சுவலாக இது வந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் சார். சரி சரி. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரகடத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த லொக்காலிட்டிலேருந்து நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்ஷிப் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் சார். கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். ஒரே 1 கிலோமீட்டர் தான் சார். சரி சரி சரி. ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் சுற்றி நடக்குது. சரி, இந்த டெவலப்மெண்ட்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம சைட்டில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் அடுத்த வருஷங்கள்ல இருக்கும் சார்? இது பார்த்தீங்கன்னா சார், இப்போது டைடல் பார்க்காக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க்கு, இந்த ஐடி பார்க், ஐஃபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே இன்னொரு 1 இயரில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி. ஸோ இது இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்லேயே கிட்டத்தட்ட 110 கம்பெனி வருது சார். இங்கே ஏரோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் 110 கம்பெனி வருது அங்கேயே சார். இது இல்லாமல் டைடல் பார்க், ஐடி பார்க்கு, ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா மினிமம் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சார். 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சார் இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸில் எல்லாமே. சரி சார், நம்ம சைட்டை வந்து மொத்தம் வந்து 56 ஏக்கர் இல்லையா? ஆமாம், ஒரு பெரிய டவுன்ஷிப்பு. இப்போ இதில் வந்து என்ன ஃபேஸில் வந்து நம்ம பிளாட்லாம் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சார்? இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 56 ஏக்கர் இல்லையா சார்? மொத்தம் ஒரு 6 ஃபேஸாக டெவலப் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம இப்போ ஃபேஸ் 4 இப்போ போயிட்டுருக்கு. 4 போயிட்டு ஃபேஸ் 4 தான் இப்போ நம்ம புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன அப்ரூவ்டு இருக்குது? மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது சார்? இது டிடிசிபி சார், நம்மளது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஆமாம் சார், வேற அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார். இது வந்து எல்லா ஃபேஸிங் இருக்குதா? கார்னர் இருக்குது சார், எல்லாமே இருக்குது சார். நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது. கார்னர் பிளாட்டும் இருக்குது சார். இப்போ அவைலபிள் 1 2 இருக்குது. இப்போ ஒரு நார்மல் லேஅவுட்டில் இடம் வாங்குறோம், ஒரு பெரிய டவுன்ஷிப்பில் இடம் வாங்குறோம், என்ன டிஃப்ரெண்ட்டு சார்? நல்ல அருமையான கேள்வி சார் நீங்கள் கேட்டது. இப்போ சார், இப்போ நார்மல் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது அது மெயின்டெனன்ஸ் இருக்காது. சரி, 1 2 செக்யூரிட்டி இருக்காது. டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்காது. டெவலப்மெண்ட்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கும். பட் இது இப்போ நமக்கு டவுன்ஷிப்னும் போது பார்த்தீங்கன்னா சார், ஃபுல்லாக செக்யூர்டு சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். சரி, ஃப்ரண்ட்டில் ஆர்ச் கொடுத்துருக்கோம். 24 hours செக்யூரிட்டி இருக்குது. சரி, மெயின்டெனன்ஸ்க்கு இங்கே ஸ்டாஃபுங்க இருக்குது. சரி, இன்னொன்று வந்து ரோடில் நான் அகலமாக கொடுத்துருக்கீங்களா? என்ன சைஸில் இருந்தால் கொடுக்குறீங்க? எல்லாமே 40 feet 30 feet ரோடு சார். 40 30 கொடுக்குறீங்க? ஆமாங்க சார். ஆமாம் சரி சார். ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸு, எல்லாமே 40 அடி 30 அடி ரோட்ஸ் தான் எல்லாம். சரி சரி. ஒரு 2 கார் போனால் கூட நான் அழகாக போகலாம். நல்லா போகும் சார். ஆமாம், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுதான் சார் இந்த டவுன்ஷிப்பில் இருக்கிற பிளாட்ஸ்க்கும் இந்த நார்மல் லேஅவுட்டில் இருக்கிற பிளாட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் சார். ஏன்னா நார்மல் லேஅவுட்டில் 23 அடி 20 அடி 18 அடி ரோடு தான் போடும். ஆமாம் சார், வண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம டவுன்ஷிப்லலாம் பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி ரோடு சார். சார், நம்ம சைட்டுக்கு வந்து கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது? இப்போ நம்ம தாம்பரத்துலேருந்து வர்றவங்க எப்படி வரலாம்? ஓகே, அதை பற்றி சொல்லுங்களா? கண்டிப்பாங்க சார். இது நம்ம சைட்டுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார், கனெக்டிவிட்டி. சரி சரி. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சார், நார்மலாக ஒரு சைட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம சைட்டுக்கு சுற்றி ஒரு 4-5 கனெக்டிவிட்டி இருக்குது சார். சரி சரி. ஆமாங்க சார். நீங்கள் இப்போ தாம்பரத்துலேருந்து வரவங்க முடிச்சூர்லேருந்து வந்து படப்பை வழியாக நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் சார். சரி. அதே மாதிரி வண்டலூர்லேருந்து ரைட் எடுத்துகிட்டு, பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுத்து, அதே மாதிரி மன்னிவாக்கம் படப்பை தாண்டினா ஒரகடம் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ் தான். அதே மாதிரி சார், சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட் எடுத்தால்
அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் சார். ஓ, நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ரோடு பிடிச்சனாக்கி டேரெக்டாக சைட் வந்துடலாம். ஆமாம், டைரெக்டாக வந்துடலாம். நம்ம ஒரு லேண்டு வாங்குறவங்க வந்து பக்கத்தில் வந்து பஸ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, சரி, போக்குவரத்து இருக்கணும்ன்ட்டு. ஆமாம் சார். நம்ம சிட்டிக்குள்ள வந்து என்னென்ன பக்கத்தில் பஸ் போக்குவரத்து எங்கே வரைக்கும் இருக்குது சார்? அது பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது சார். நம்ம சைட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு சார். அது 50 அடி ரோடு. சரி சரி. அது பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து சார், தாம்பரத்துலேருந்து நம்ம சைட் இருக்கிற லொக்காலிட்டி மேட்டுப்பாளையம். ஸோ இந்த மேட்டுப்பாளையம் வரைக்கும் பஸ் ரூட்டே இருக்குது. தாம்பரத்துலேருந்து சார் 55S சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம சைட்டுக்கு பின்னாடி வரைக்கும் நம்ம சைட்டு சார். 55S பஸ்ஸில் ஏறினாக்க நம்ம டேரெக்டாக வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்க நம்ம சைட்டுக்கே வந்துடலாம். சைட்டுக்கே வந்துடலாம் சார். சார், இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏரோ சிட்டி இருக்குது, ஃபாக்ஸ்கான் கம்பெனி அவங்களுடைய டவுன்ஷிப் இருக்குது, ஆமாங்க, நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா சார்? ஆமாங்க. இப்போ இங்கே ஒருத்தருக்கு வந்து இடம் வாங்கினாக்கு அடுத்த இன்னும் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ சரிங்க, என்ன மாதிரி டெவலப்மெண்ட், எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து டெவலப் ஆயிருக்கு சார்? நல்ல கொஸ்டின் சார். இது பார்த்தீங்கன்னா சார், நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்டான ப்ராஜெக்ட் சார். அது சரி சரி. என்ன ரீசன்னா சார், ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது வரும் அப்படிலாம் நம்ம சொல்லலை சார். அதே மாதிரி ரோடு கனெக்டிவிட்டி வரும் வரப்போகுது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு சார். நம்ம சைட்டு வாசல் வரைக்கும் 100 அடி ரோடு இருக்குது. ஓ சரி சரி. ஆமாம் சார், 100 அடி ரோடு அப்ரோச்சில் தான் நம்ம சைட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா சார், டைடல் பார்க், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க்கு, இந்த ஐஃபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே சார் கண் கூட டெவலப் ஆகிட்டு இருக்கு சார். இது எல்லாமே இன்னொரு 1 இயரில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் சார். இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்த உடனே சார் இன்னொரு 1 இயரில் இதோட ப்ரைஸ் மினிமம் 3000 அபோவ் தான் சார் போகும். ஓ ஆமாம் சார், ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும். சரி சார். சார், இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட்டுக்கு இப்போ கொடுத்துட்டீங்க, ஏதாவது ஆஃபர் இருந்தாலும் அதுவும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார். இப்போ சார் நம்ம 1800 தான் கொடுத்துட்ருக்கோம் சார். சரி சரி. 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாம் சார். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நம்ம டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் எல்லாமே சார், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 மேலே தான் இப்போவே வித்துட்ருக்காங்க. ஓ, நம்ம இந்த ஏரியாவிலேயே? ஆமாம் சார், இதே லொக்காலிட்டியில் அபோவ் 3000 மேலே தான் சார், ஈவன் 4000 வித்துட்ருக்காங்க. சரி சரி சார். நம்ம வந்து நம்ம இந்த ரேட், இந்த குறைவான ரேட்டு நம்ம கொடுக்கறது காரணம் நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் சார். ஓ சரி. ஓன் டெவலப்மெண்ட்டு, ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ், இதனால தான் நம்ம இந்த ரேட்டு இப்போதைக்கு கொடுக்க முடியுது. சரி சரி. ஆமாம் சார். சார், இது இந்த ஆஃபர் நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். ஆமாம் சார், இந்த மந்த்து, அதாவது செப்டம்பர் மந்த்துக்குள்ளே புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சார் இந்த ஒரு நல்ல ஒரு ஆஃபர் சார். ஒரு கிரவுண்டு எடுக்கிறவங்களுக்கு சார், ஒரு கிரவுண்டு எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சார், அதை நான் சொல்கிறது ஆஃபராக வந்து ஒரு 15 கிராம் கோல்டு கொடுக்கலாம் சார். ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே, செப்டம்பர் எண்டுக்குள்ளே புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் சார். சரி சரி. 15 கிராம் கோல்ட்ஸ். சரி சரி. கோல்டு நம்ம வந்து கிராம் கோல்டு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். சரி, நம்ம சைட் விசிட் வந்து நம்ம யாராவது நம்ம கஸ்டமர் வராங்கனாக்கி சரிங்க, அவங்க வந்து கேப் அரேஞ்ச் பண்ணிங்களா எப்படி, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார். அதாவது இப்போ இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர் இருக்கு, சைட் விசிட் வரணும்னா இண்டிவிஜுவல் பிக்கப்பே இருக்கு. இப்போ அவங்க சிட்டியில் எங்கே இருந்தாலும் சரி சார், டோர் ஸ்டெப்பில் அவங்க கன்வீனியன்ட் டைமில் போயிட்டு அவங்க டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணி நம்ம காமிச்சிட்டு, சைட்டை மட்டும் இல்லை சார், சுற்றி இருக்கிற நம்ம சொல்லியிருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே ட்ராப் பண்ணுவோம் சார். சரி, நம்ம சைட்டில் வந்து இடம் வாங்குறதுக்கு ஒருத்தவங்க கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் டவுன் பேமெண்ட் வச்சுருக்கணும் சார்? மினிமம் சார் ஒரு 2 lakhs இருந்தால் போதும். ஓ, 2 lakh இருந்தால் போதும். ஆமாம் சார், மினிமம் 2 lakhs இருந்தால் அவங்க ஒரு பிளாட்டை நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம், அவங்க பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பேலன்ஸ் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் சார். ஓ சரி சரி. 25% அவங்க கையில் இருந்தால் போதும், 75 to 80% பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓ, பேங்க் இஎம்ஐ வாங்கிக்கலாம் சார். வீடாக வேணும்னா கூட நம்ம கட்டிக்கும் கொடுக்குறோம் சார். அது வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட், மினிமம் பட்ஜெட் ஒரு 25 lakhsலேருந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம். ஒரு 6 lakhs கையில் இருந்தால் போதும், மிச்சம் பேங்க் லோனில் அவைல் பண்ணிவிட்டு வீடு நம்ம கட்டி கொடுக்கலாம். இல்லாட்டி இதை விட பெருசாக வேணும்னாலும் கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே, அவங்கவுங்க கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டி கொடுக்குறோம். நீங்களும் இந்த ஏரோ சிட்டில வீட்டு மனையோ தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு புதிய மனை பிரிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.